வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் பிடிச்ச சாதத்தோடு சாப்பிட்ட நாள் முழுக்க பசிக்காத வீட்டு காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தேவையான அளவு புளி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மிக்ஸியில் சோம்பு, தேங்காய், வெங்காயம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதோட குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதையும் மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த குழம்பு மிக்சிலேயே நான் கூட்டிக்கிறேன். ஸோ புளி தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஓரத்தில் அதை வச்சுக்கலாம். இதுதான் குழம்பு இப்போது நம்ம வைக்க போகிறதுக்கான குழம்போட மிக்ஸு. ஸோ இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கருவடகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தாளிப்பு வடகம் பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இதில் போட்டாச்சு. இது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ அடுத்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதும் ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கல்லே போட்டுக்குவேன். அப்போ தான் சீக்கிரமும் இது வதங்கும். ஸோ இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணதும் இது சுருங்க வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். காய்கறிகள் நம்ம வச்சுருந்தோம்லே அந்த காய்கறிகள், கொத்தரங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் அதுவும் ஒரு வதக்கிக்கலாம். இது நல்ல எண்ணெயில் வதங்கினோடனே ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல குழம்பு, அந்த குழம்பு மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குழம்பு கொதிச்சிருக்கும். இப்போ காய்கறிகள் வேகலை. ஸோ என்ன பண்ணலாம், அப்படியே ஓப்பன் பாட்லேயே அது வேகட்டும். இப்போ ஓப்பன் பாட்டில் வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை.